10th standard இது poem paragraph. First poem they கவனிச்சிட்டு லைஃப் எழுதுறது யாருன்னா ஹென்றி ஜாக்சன் வேன் டைக். உங்களுக்கு புக்கில் பார்த்தீங்கன்னா ஹென்றி வேன் டைக்னு தான் இருக்கும். இந்த ஜாக்சன்ங்கிறது நம்ம சர்ச் பண்ணும்போது கிடைச்சிது. அதனால் எழுதும்போது ஹென்றி ஜாக்சன் வேன் டைக்குங்கிற வார்த்தைகளை சேர்த்து எழுதுது. புரியுதா? அந்த ஃப்ரேஸை சொற்றோட எழுதுது. The poet wants to lead a joyful life. The poet wants to lead a joyful life. The poet குறிப்பிட்டு சொல்றாங்க. ஸ்டார் போட்டுக்கோ, ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டல் லெட்டர் போட்டுக்கோ. சொல்றத ஒவ்வொன்று இப்பயும் கவனி. நீங்க அதுக்கு அடுத்தடுத்து கேட்கும்போது நல்லா கவனிச்சுக்கோ. The poet ஃபர்ஸ்ட் லெட்டர் டி கேபிட்டல். poet பாடலாசிரியர் குறிப்பிட்டு சொல்றதுனால தி போடுறோம். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் he she it வரும்போது வெர்போட s சேரும். poet ஹென்றி ஜாக்சன் வேன் டைக் on poetங்கிறது noun. இந்த இடத்துல pronoun வந்தா he. இந்த இடத்துல he want வருமா wants வருமா? ஏன்னா wantங்கிறது விரும்புறதுங்கிறது ஒரு வினைச்சொல். அதனால he she வரும்போது வெர்போட s சேரும். The poet wants want இல்ல wants to lead a joyful life. இந்த பாடலாசிரியர் ஒரு மகிழ்ச்சிகரமான வாழ்க்கை, ஒரு லைஃப், ஒரு வாழ்க்கை. என்ன மாதிரியான வாழ்க்கை? a joyful life, ஒரு மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையை வழி நடத்துவதற்கு விரும்புகிறார். அவர் வாழ விரும்புகிறான்னு சொல்லல, அந்த பாடல் மூலியமா ஒவ்வொருத்தரையும் வழி நடத்த விரும்புகிறார். வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் நல்லதும் நடக்கும் கெட்டதும் நடக்கும், லைஃப்ல மாறி மாறி வருங்கிறத அவர் நமக்கு உணர்த்துறதுக்காக நம்மை வழி நடத்துகிறார். அதனால்தான் to lead. The poet wants a joyful life கிடையாது. பாடலாசிரியர் ஒரு மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையை விரும்புகிறார். அது இல்ல விஷயம். பாடலாசிரியர் ஒரு மகிழ்ச்சிகரமான வாழ்க்கை நம்ம எல்லாருக்குமே வழி நடத்துவதற்கு விரும்புகிறார். புரியுதா? நான் மட்டும் லைஃப் ஜாலியா வாழணும்னு நினைக்கல. அந்த பாடல் மூலமா எல்லாருமே ஒரு மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையை எப்படி மேற்கொள்றது, நம்முடைய லைஃப் எப்படி இருக்கணும்னு இந்த பாடல் மூலமா நமக்கு தெளிவுபடுத்துறாரு. நல்லா புரியுதுங்களா? புரியுதா? தான் வாழணும்னு நினைக்கிற ஜாலியா இந்த பாடலை படிக்கிறவங்க எல்லாருமே வாழ்க்கையை எவ்வளவு சந்தோஷமா வாழணும்னு இந்த பாடல் மூலமா நமக்கு சொல்லி கொடுக்குறாரு. அர்த்தம் புரியுதா? ரைட். லைஃப் இஸ் an எக்ஸ்பீரியன்ஸ். வாழ்க்கை ஒரு அனுபவமாக இருக்கிறது. லைஃப் இஸ் an எக்ஸ்பீரியன்ஸ். வாழ்க்கை நமக்கு ஒரு அனுபவமாக இருக்கிறது. என்ன சார் புரியவே இல்லை சார்? என்ன சார் வாழ்க்கை அனுபவமா இருக்கு அப்படின்னா, ஒரு செயலை நீ நல்லபடியா செய்யற, அது ஒரு அனுபவம். அடுத்த முறை அதை இன்னும் சிறப்பா எப்படி செய்யணும்னு தெரிஞ்சுக்க. ஒரு செயலை நீ தப்பா செய்யற, அது ஒரு அனுபவம். அடுத்த முறை அந்த தப்பை நம்ம மேற்கொள்ளக்கூடாதுன்னு ஒரு அனுபவம் கிடைக்கிறது, எக்ஸ்பீரியன்ஸ். தப்புல இருந்து சரி பண்ணிக்கிறது ஒரு அனுபவம், சரியா செய்யறத இன்னும் சிறப்பா செய்யறது ஒரு அனுபவம். வாழ்க்கையில நமக்கு ஏற்படக்கூடியது ஒவ்வொன்றுமே ஒரு அனுபவம். புரியுதுங்களா? வெறும் லைஃப் இஸ் an எக்ஸ்பீரியன்ஸ் தான் வாழ்க்கை ஒரு அனுபவம் அப்படின்னு. அனுபவம்னா என்னன்னா, நாம டெய்லியும் சந்திக்கிறோம் இல்லையா, நிகழ்ச்சி நம்ம சந்திக்கிறோம்ல, வாழ்க்கையில ஒவ்வொரு விஷயத்தையும் சந்திக்கிறோம் இல்லையா, அதுதான் அனுபவம். நல்லதை சந்திப்போம், சந்தோஷமா இருக்கும். கெட்டதை சந்திப்போம், ஒரு துக்கப்படுவோம். ஆனா நல்லதை தொடர்ந்து நம்ம வாழ்க்கையில இருக்கிறதுக்கு என்ன செய்யணுமோ அதை மேற்கொள்ளணும். கெட்டது நம்ம வாழ்க்கையில நடந்தாலும் அதை தவிர்த்து நம்ம எப்படி தாண்டி போகணும் அப்படிங்கிறது தான் லைஃப் இஸ் an எக்ஸ்பீரியன்ஸ். வாழ்க்கை ஒரு மிகச்சிறந்த அனுபவ பாடம். We don't worry about the past and the future. ஒரினா கவலை, வீணா நாம கவலைப்படணும். We don't worry, நாம் கவலைப்படக்கூடாது. எதை பற்றி? அபவுட்னா பற்றி. எதை பற்றி? நம்முடைய கடந்த காலத்தை பற்றியோ நம்முடைய எதிர்காலத்தை பற்றியோ நாம் ஒருபொழுதும் கவலைப்படக்கூடாது. இப்போ பிரசன்ட்ல கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன், நீங்க கவனிச்சுருக்கீங்க. நேற்று நடந்த நிகழ்ச்சியை பத்தி கவலைப்பட்டா வேஸ்ட். நாளைக்கு என்ன நடக்க போகுது அதை பத்தி கவலைப்பட்டா வேஸ்ட். பாஸ்ட் முடிஞ்சு போச்சு, ஃபியூச்சர் என்னன்னு தெரியாது. ஆனா முடிஞ்சு போன பாஸ்ட்டை நம்மளால மாற்ற முடியாது. ஆனா நம்முடைய ஃபியூச்சர், எதிர்காலத்தை நீ பிரசன்ட்ல உன்னுடைய நிகழ்காலத்துல நீ ஒழுங்கா செயல்பட்டினா உன்னுடைய எதிர்காலம் நிச்சயமா சிறப்பா இருக்கும் நம்பலாம். கரெக்டா? அதனால உன்னுடைய பாஸ்ட் டென்ஸ் கடந்த காலத்தையோ ஃபியூச்சர் உன்னுடைய எதிர்காலத்தையோ நினைச்சு நாம ஒரு பொழுதும் கவலைப்படக்கூடாதுன்னு சொல்றாரு. புரியுதா? அவர் தன்னை பத்தி சொல்லல, நமக்கு சொல்றாரு. We don't worry, நாம கவலைப்படக்கூடாது. எதை பத்தினா நம்முடைய கடந்த காலத்தை பற்றியோ
நம்முடைய எதிர்காலத்தை பற்றியோ நினைத்து நாம் கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது we should have courage and faith. கடந்த காலத்தை பற்றியும் கவலைப்பட வேண்டாம், எதிர்காலத்தை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். ஆனா நமக்கு முக்கியமா இதுக்கு என்ன தேவைன்னா courage, நம்ம கிட்ட தைரியம் இருக்கணும், faith நம்பிக்கை இருக்கணும். புரியுதா? we should have நம்மிடம் இருக்க வேண்டும், we should have நம்மிடம் இருக்க வேண்டும். என்ன இருக்க வேண்டும்? courage and faith. we should have courage and faith. நம்மிடம் தைரியமும் நம்பிக்கையும் இருக்க வேண்டும். புரியுதுங்களா? அந்த மாதிரி இருந்ததுன்னா it will be the best life forever. உங்ககிட்ட தைரியம் இருக்கு, உங்ககிட்ட நம்பிக்கை இருக்கு, உங்க மேல தைரியம் இருக்கு, உங்க மேல நம்பிக்கை இருக்கு அப்படின்னா it will be the best life forever. அது எப்பொழுதுமே ஒரு சிறந்த வாழ்க்கையாக இருக்கும். எது எப்பொழுதுமே ஒரு சிறந்த வாழ்க்கையாக இருக்கும்னா உங்ககிட்ட courage, courageனா faithனா நம்ம கிட்ட தைரியமும் ஒரு நம்பிக்கை இருந்ததுன்னா நம்முடைய வாழ்க்கை எப்பவுமே சிறப்பா இருக்கும். நாம கடந்த காலத்தை நினைச்சு வருத்தப்பட்டு இருக்க மாட்டோம், எதிர்காலத்தை நினைச்சு பயப்படவும் மாட்டோம். கன்க்ளூஷன், இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா லைஃப் இஸ் a game, play it. வாழ்க்கை என்பது ஒரு விளையாட்டு. இறந்துட்டோம், ஒரு நாள் இறக்க போறோம், நடுவில் வாழ்க்கையை நம்ம நடத்தி தான் ஆகணும். அது நம்ம ஒவ்வொரு நாளும் செத்து செத்து பிழைக்கிறதா, ஒவ்வொரு நாளும் சந்தோஷமா வாழறதா, அது யார் கையில் இருக்கு? நம்ம கிட்ட. வாழ்க்கை ஒரு விளையாட்டு, லைஃப் இஸ் a game. வாழ்க்கை ஒரு விளையாட்டு, பிளே, சந்தோஷமா விளையாடுன்னு சொல்றாங்க. ஓகேவா? ஹென்ரி ஜாக்சன் வேண்டைக் நம்ம கிட்ட சொல்றாரு, லைஃப் இஸ் a game, play it. வாழ்க்கை ஒரு விளையாட்டு ராஜா, அதை சந்தோஷமா விளையாடு. நல்லதும் நடக்கும், கெட்டதும் நடக்கும். நாம எதிர்கொள்ளக்கூடிய விதத்தை பொறுத்து தான் அப்படின்னு சொல்றாரு. இது அவரு தனக்காக எழுதிக்கிற, அவரு நமக்காக எழுதியிருக்க. புரியுதா? வாழ்க்கை சிறந்த முறையில் இருக்கணும்னா ஃபியூச்சரை பத்தி கவலைப்படாத, பாஸ்டை பத்தி கவலைப்படாத, எதை பத்தியும் கவலைப்படாத, ஆனா சிந்திச்சு செயல்படு, சரியான முடிவுன்னு சொல்றாரு. என்ன டவுட் இருக்கா ராஜா? கிளியரா? தேங்க்யூ.